ஹாய், இன்றைக்கு எங்கட விட்ட சமையல் இல்லை, கிச்சனுக்கு ஹாலிடே விட்டுருக்குறேன். அதுமாதிரி நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கு முட்டிச்சே ஆகணுமென்ற வேலையில் நிறைய இருக்குது. நாளைக்கு ஃப்ரீ டே தேவை. நகமெல்லாம் உடைஞ்சு போயிட்டுது. நகமெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கு வேலை முடிச்சா தான் நாளைக்கு இந்த நகம் செய்யலாம். ஃப்ரீயாக வச்சுருக்கேன். நான் சண்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் செய்யணும். அதனால் இன்றைக்கு கிச்சனுக்கு ஹாலிடே விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இது வந்து மட்டன் பிரியாணி. ரெண்டுமே ஹெய்ஸில் வேண்டினான். ஹெய்ஸுக்கு போன இடத்துல கண்டுட்டேன். வேண்டியாண்டு போகலை, சமைக்கண்டு தான் இருந்தேன். கண்ட இடத்துல பார்த்தேன் 299 கிடந்துச்சுது. ஸோ வீட்டை போய் சமைக்கிறத விட 299 பிரியாணி வேண்டிட்டு போவோம். சமைக்கிற வேலை மிச்சம் பண்ணிட்டு வேண்டிட்டு வந்தேன் நான். டேஸ்டா இருக்கு, குறைப்பாவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்கு இந்த பிரியாணி. ஆனால் விலை மட்டும் 299. நல்ல லாபம். டேஸ்ட் ரியலி நைஸ். பசியில போன மாட்டா பாக்குறது எல்லாமே ஆசையா தான் இருக்கு. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா காலமா சாப்பாடு சாப்பிடல, காஃபியோட போனபடியா பிரியாணியை கண்டுட்டு பிரியாணி கடைக்குள்ள போயிட்டேன். பிரியாணி கடைக்குள்ள போயிட்டு பார்த்தா சிக்கன் இருந்துச்சு. பார்த்தா சிக்கன் விங்ஸ் வேண்டினேன். சிக்கன் விங்ஸை பார்த்துட்டு வேண்டிட்டு பார்த்தா வெஜ் ரொட்டி இருந்துச்சு, மட்டன் ரொட்டி இருந்துச்சு. மட்டன் ரொட்டியை வேண்டிட்டு பார்த்தா ஃபிஷ் ரொட்டி இருந்துச்சு. ஃபிஷ் ரொட்டியும் வேண்டிட்டு இருக்கிறதெல்லாம் காண்றதெல்லாம் வேண்டிக்கொண்டு வந்தாச்சு. இது ரெண்டு முடிவெடுத்துட்டேன். சரி, எல்லாத்தையும் வேண்டுவோம். பிகுலு சாப்பாடு தானே முக்கியம். பிகுலு வேண்டிக்கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கு என் வீட்டை இவ்வளவுதான் சாப்பாடு சமையல் என்றது. இன்றைக்கு இல்லை, கிச்சன் வந்து க்ளோஸ்ட். ஒன்லி காஃபிக்கு மட்டும்தான் ஓப்பன்.